வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த ஒரு வருடமா இஸ்ரேல் பல தீவிரவாத குழுக்களோடு சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மீது பல ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸ், மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை ஏவி இந்த தீவிரவாத குழுக்கள் தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் மீது ஏவப்படும் மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் வெற்றிகரமா இடைமறித்து தாக்கி அளிக்கிறாங்க. எல்லாருமே இஸ்ரேலிடம் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதனால இஸ்ரேல எந்த மிசைலை வச்சும் தாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இஸ்ரேலுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெறுமன அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டும் நம்பி இல்ல. இது தவிர 3 லேயர்கள் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலிடம் இருக்குது. இந்த வீடியோல இஸ்ரேலை காக்கக்கூடிய அந்த 3 அடுக்கு ஷீல்டு எப்படி செயல்படுது, எப்படி இத்தனை 1000 ராக்கெட்டுகளை ஏவியும் இஸ்ரேல்னால ராக்கெட்டுகளை தடுக்க முடியுது, இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இஸ்ரேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எல்லைய ஈஜிப்ட், ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனான் போன்ற நாடுகளோடு பகிர்ந்துகிட்டாங்க. இஸ்ரேல் மற்றும் ஈஜிப்ட் எல்லையில ஹமாஸ் போராளி இயக்கம் இருக்குது. இந்த இயக்கத்திடம் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் இருக்குது. அடுத்து லெபனான் எல்லையில ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் இருக்குது. இந்த இயக்கத்திடமும் லட்சக்கணக்கான மிசைல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சிரிய எல்லையில இருந்து இஸ்ரேல் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர ஈராக், ஈரான் போன்ற நாடுகளும் இஸ்ரேலுடைய பரம எதிரி நாடுகள். இஸ்ரேலை சுத்தியுள்ள பெரும்பாலான தீவிரவாத இயக்கங்களுக்கு ஈரான் நிதி உதவி செய்யறாங்க. அடுத்து யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்தி போராளி குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநா சபையில உரை நிகழ்த்திட்டு இஸ்ரேலுக்கு திரும்பிய அடுத்த அரை மணி நேரத்துல யமன் நாட்டில் இருந்து ஹவுத்தி போராளி இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவுனாங்க. இதனால இஸ்ரேல்ல மிசைல் தாக்குதல்களை கண்டுபிடிக்கக்கூடிய சென்சார்கள் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சது. இது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா ஹவுத்தி போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது ஏவிய அனைத்து மிசைல்களையும் இஸ்ரேல் வெற்றிகரமா தாக்கி அளிச்சாங்க. இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்தி போராளி குழுவோட தலைவர் என்ன சொன்னாருன்னா, ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொலைக்கு பழி வாங்குவதற்கு தான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்த முயன்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல்ல தரை இறங்கிய உடன் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு நாங்க திட்டமிட்டு இருந்தோம் அப்படின்னு ஹவுத்தி தீவிரவாத இயக்க தலைவர் சொல்றாரு. இது தவிர சில நாட்களுக்கு முன்பு ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலையும் இஸ்ரேல் வெற்றிகரமா முறியடிச்சாங்க. லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தினர் லட்சக்கணக்கான ராக்கெட்டுகளை வச்சிருக்காங்க. அவர்கள் நார்தன் இஸ்ரேல் பகுதி மீது இந்த ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலையும் இஸ்ரேல் தன்னுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி வெற்றிகரமா முறியடிச்சாங்க. இஸ்ரேலிடம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்துல பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம யுத்தத்தின் போக்கையே தீவிரவாதிகள் தங்களிடம் உள்ள மிசைல்களை பயன்படுத்தி மாற்றி இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் இந்த விஷயத்தை பல வருடங்களுக்கு முன்பே கணித்துதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் 1991 நடந்த ஃபர்ஸ்ட் கல்ஃப் வாருக்கு பிறகு தங்களுக்கு எதிரிகளின் மிசைல்களை இடைமறித்து தாக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவை அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் மிசைல் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. இந்த அமைப்பு ஏரோ 2 அப்படிங்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 1998 முதல்ல உருவாக்குனாங்க. இஸ்ரேலுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மல்டி லேயர்கள் கொண்டதா இருக்குது. தரையில் இருந்து ஏவப்படும் குறைவான தாக்குதல் வரம்பு கொண்ட ராக்கெட்ஸ், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் போன்றவற்றை தடுப்பதற்கு இஸ்ரேல் அயன் டோம் அப்படிங்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அடுத்து ஷார்ட் டு மீடியம் மற்றும் மீடியம் டு லாங் ரேஞ்ச் மிசைல்களை தாக்கி அளிப்பதற்கு
டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க. மீடியம் டு லாங் ரேஞ்ச் மிசைல்களை இடைமறிப்பதற்கு ஆரோ 2 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்களை தடுப்பதற்கு ஆரோ 3 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை காக்கக்கூடிய முதல் அரணான அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2007 இருந்து இஸ்ரேல் ராணுவத்துல பயன்பாட்டுல இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முழு கேப்பபிலிட்டி 2021 நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் போது தெரிய வந்துச்சு. அதாவது காசால இருந்து ஏவப்பட்ட ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமா தாக்கி அழிச்சுது. இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சக்சஸ் ரேட் 90%. அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 4 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய ராக்கெட்ஸ், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற 2 நிறுவனங்களும் இணைந்து டிசைன் செஞ்சு தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து ஏவப்படும் இன்டர்செப்டார் மிசைல்னால மாக் 2.2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று மிசைல்களை இடைமறித்து தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்குது. இதனால எந்த ஒரு ராக்கெட், சிறிய மிசைல்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ்னால இஸ்ரேல் பகுதிக்குள் ஊடுருவ முடியாது. அடுத்து இஸ்ரேலுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ரொம்பவும் முக்கியமான ஒரு சிஸ்டம்னா அது டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் ரேத்தியான் மிசைல் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற 2 நிறுவனங்களும் இணைந்து டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த டேவிட் ஸ்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி முக்கியமானது அப்படின்னா, இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஷார்ட் டு மீடியம் ரேஞ்சில் உள்ள மிசைல்களையும் தாக்கி அழிக்க முடியும். அதே வேளையில மீடியம் டு லாங் ரேஞ்சில் உள்ள மிசைல்களையும் தாக்கி அழிக்க முடியும். டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்னால மாக் 7.5 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று மிசைல்களை தாக்க முடியும். இப்படி ஹைப்பர்சானிக் வேகத்துல பயணிக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்களை இஸ்ரேல் வச்சிருக்கிறதுனால இஸ்ரேல் எதிரிகளிடம் உள்ள சூப்பர்சானிக் வேகத்துல வந்து தாக்கக்கூடிய மிசைல்களை மிக எளிதா இன்டர்செப்ட் செய்ய முடியுது. டேவிட் ஸ்லிங் இன்டர்செப்டார் மிசைல்னால ட்ரோன்ஸ், டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ், க்ரூஸ் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அடுத்து மீடியம் டு லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு இஸ்ரேல் ஆரோ 2 அப்படிங்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. இந்த ஆரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எதிரி மிசைல்கள் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். ஆரோ 2 மிசைல்கள் பிரத்யேகமா பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கி இருக்காங்க. ஆரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பாலிஸ்டிக் மிசைல்கள் 50 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும் பொழுதே அந்த மிசைல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. ஆரோ 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்னால மாக் 9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒரு நொடியில இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால 2.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். இப்படி ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த மிசைல்கள் பறந்து செல்வதனால தான் இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா எதிரிகளுடைய மிசைல்கள் சூப்பர்சானிக் வேகத்துல பறந்துகிட்டு இருக்கும். அப்பொழுது இன்டர்செப்டார் மிசைல்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து செல்லும் பொழுது எதிரி மிசைல்களை மிக எளிதா தாக்கி அழிக்க முடியுது. இஸ்ரேல் 4வதா ஆரோ 3 அப்படிங்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 2400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் மிசைல்கள் அட்மாஸ்பியருக்கு மேல இருக்கும் பொழுதும் இந்த மிசைல்கள்னால தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா பாலிஸ்டிக் மிசைல்கள்
பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல இருந்தா கூட ஆரோ 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்னால மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். ஆரோ 2 மற்றும் ஆரோ 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இஸ்ரேல் பிரத்யேகமா ஈரான்ல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அளிப்பதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்கி இருக்காங்க. இத இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இணைந்து மேனுஃபேக்சர் செய்றாங்க. இந்த ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2017 இருந்து இஸ்ரேல் ராணுவத்துல பயன்பாட்டுல இருந்து வருது. ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலும் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று எதிரி மிசைல்களை தாக்கி அளிக்குது. ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரத்யேகமா பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அளிப்பதற்காக இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட இந்த ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அளிக்க முடியும். கெமிக்கல், பயாலஜிக்கல் மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களையும் ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அளிக்க முடியும். ஆரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பனாகவும் பயன்படுத்துறாங்க. ஆன்டி சேட்டலைட் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இஸ்ரேலும் இருக்கிறாங்க. இது போன்று 4 லேயர்கள் அடங்கிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் வச்சிருக்கிறதுனாலதான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகள் இணைந்து தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல்னால எதிரி மிசைல்களை அடித்து துவம்சம் செய்ய முடியுது. இஸ்ரேலிடம் தற்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மட்டும் இல்லைன்னா இஸ்ரேல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மிலிட்டரி ஆக்ஷனை லெபனான், காசா போன்ற இடங்கள்ல எடுக்க மாட்டாங்க. இஸ்ரேலுடைய வார் ஸ்ட்ராட்டஜில இந்த 4 லேயர்கள் கொண்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இந்தியாவும் இஸ்ரேல் போன்று 3 லேயர்கள் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல பாகிஸ்தான் இல்லனா சீனாவுடன் ஒரு யுத்தத்தை இந்தியா சந்திக்க நேர்ந்தால் இந்தியா உருவாக்கும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் இந்திய மக்களை காக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இஸ்ரேலுடைய இந்த 4 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலதான் இஸ்ரேல யாராலும் தோற்கடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.